கோயிலுக்கா? தரிசனம் கிடைச்சிருக்கணுமே. சாமி 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 சாமி. என்னம்மா புதுசா கோயில் கட்டிருக்காங்களா பீச்சில்? மணல் ஒட்டிட்டு இருந்தது, அதான் தட்டுனேன். டென்ஷன் ஆயிட்டியா? டென்ஷனா தான் இருக்கும். என்னப்பா ராவா அடிச்சுட்டு நெஞ்செல்லாம் எரிய போகுது ராசெல்லாம். இதேமே எரியுது தாத்தா. உனக்கு என்னப்பா ஆச்சு? என் மேல உயிரே வச்சிட்டு இருக்கேன்னு சொல்லி என் பின்னாடியே சுத்தி சுத்தி வந்த பிரியாவுக்கு இன்னைக்கு வேற ஒருத்தனோட நிச்சயதார்த்தமா தாத்தா. என்னப்பா சொல்ற? காதலே வராம இருந்த எனக்கு காதலை கத்து கொடுத்ததும் அவதான், காதலிச்சு ஏமாத்தினதும் அவதான். வலிக்குது தாத்தா, மனசு பூரா வலிக்குது. பிரியா ஒன்ன விட்டு போக மாட்டாப்பா. இல்ல தாத்தா, அவ கிடைக்கலன்னு சொல்ற ஒரு வார்த்தையால சொந்த பந்தத்தெல்லாம் விட்டு செத்து போக மனசு துணியுது. இதான் காதலா தாத்தா? அழாத, உனக்கு ஆத்தா நாங்க எல்லாரும். காதல்னு ஆரம்பிச்ச பிறகு எந்த இதயத்துலதான் காய் இல்லாம போகும். என்ன போய் ஏமாத்திட்டே பிரியா. இவ பாரு பாரு, இது உங்க பாட்டியோட தாலி. தெய்வத்தாலிடா, தெய்வத்தாலி. எந்த பிரியா இந்த வீட்டுக்குள்ள வந்து எல்லாரோட மனசுலயும் இடம் பிடிச்சாலோ அவளேதான் இந்த வீட்டுக்கு மருமகளா வரப்போறா. வருவாடா. யார் விட்டா? இந்தா அண்ட ஒத்திக்கோ ஒத்திக்கோ கும்பிடு. இது தாத்தாவோட ஆசை. ஆசைன்னா நடக்கும், நடந்தே தீரும்டா. தாத்தா எவ்வளவு நேரம் தூங்குங்க, எழுந்துருங்க தாத்தா. தாத்தா 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 தாத்தா. அப்பா. என்னடா அம்மா என்னாச்சு? யாராவது வாங்க, என்னன்னு பாருங்கப்பா. மாமா மாமா பா பா தாத்தா அப்பா தாத்தா எந்திரிச்சு பாப்பா. தாத்தா பாருங்கப்பா. பா பா பேசு. நான் ஆசைப்பட்டதும் நடக்கல, நீ ஆசைப்பட்டதும் நடக்கல. அந்த புண்ணியாத்மா ஆசைப்பட்டது நடந்தே ஆகணும்டா. நான் உன் மேல வச்சிருந்த பாசத்தை விட தாத்தா உன் மேல அளவுக்கு மீறி பாசம் வச்சிருந்த. அவர் ஆத்மா சாந்தி அடையணும்னா அவர் எந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்னு நினைச்சிருந்தாரோ அந்த பிரியாவை நீ நிச்சயமா கல்யாணம் பண்ணிக்கணும். பிரியாவை நீ நிச்சயமா கல்யாணம் பண்ணியே ஆகணும்டா. என்னம்மா வெக்கேஷன் இன்னும் முடியல, அதுக்குள்ளேயே கிளம்பிட்டிய? இல்ல மாமா, ஜீவா என் மனசுல மட்டும்தான் இருக்காரு. ஆனா அந்த பிரியா உங்க எல்லார் மனசுலயும் இருக்கா. இது தெரிஞ்ச அன்னைக்கே நான் இந்த வீட்டை விட்டு போயிருக்கணும். அப்படி எல்லாம் நினைக்காதம்மா. ஒவ்வொரு வருஷமும் வெக்கேஷன்ல நீ இங்க வரும்போது இந்த வீடு எவ்வளவு கலகலப்பா இருக்கும் தெரியுமா? நீ அடுத்த வருஷம் அதுக்கு அடுத்த வருஷம் எல்லா வெக்கேஷன் டைம்லயும் இங்க வரணும். நம்ம எல்லாம் சந்தோஷமா இருக்கணும். ஓகே? மருமகளா இல்ல மகளா, சரியா?
ஓகே யா ஆல் தி பெஸ்ட் யூ ஏர்போர்ட்ல டிராப் பண்ணிட்டு வாப்பா சரி, வரேம்மா. ஜெர்னி வரேன் அத்தை. போயிட்டு வாமா. அழகான பொண்டாட்டிய கல்யாணம் பண்ணா போதுமா? ஏண்டா சுப்ராஜ், கோயம்புத்தூர்ல இருந்து என் மாமனார் வந்து கோயம்பேட்டில் காத்துக்கிட்டு இருக்காராம்டா. 5 நிமிஷத்துக்குள்ள வரலைன்னா திருப்பி போயிடுவாராம்டா. உன் வண்டியை கொஞ்சம் கூட போய் பார்த்துட்டு வந்துடுறேன். வண்டியா நான் கேட்டேன்? ஆமாடா. என்கிட்டயா நான் கேட்டேன்? அட ஓ வண்டியை தான் கொடு. ஏன் வண்டியா கேட்டேன்? உனக்கு இல்லாத வண்டியா? உனக்கு இல்லாத வண்டி, இந்த வண்டி எதுக்குற? நான் கோழிச்சிடுறேன். நீ எதுக்குற இந்த வண்டி? அப்படியே கோழிச்சிடுறேன். இந்த கோழிச்சிடுறேன். நீ வந்து என்ன வந்து கேட்கலாமா? கோழிச்சிடுறேன். இந்த வண்டி வேணாம், எனக்கு வேணாம். நீ வேணாம். ஐயோ, நான் என்னடா கேட்டேன்? வண்டியை தானடா கேட்டேன். அதுக்கு வண்டியை கொளுத்த போறியடா அறிவு கெட்டவனே. இப்படி பாசம் வச்சிருப்பான் நான் நினைக்கவே இல்லடா. உங்க குடும்பம் பாசத்தினால தானடா பல கோடி போச்சு. நீயும் இப்படி இருக்கியடா. அமைதியாடுறா அமைதியாடுறா. எடுத்துட்டு போடா. எடுக்கிறேன், உனக்கு இல்லாத வண்டி எனக்கு வா. எடுத்துட்டு போடா. அடடடடடா. அண்ணே ஒரு நிமிஷம். டேய் ஏன்டா போகும்போதே அபசகனமா கூப்பிடுற? இல்லைண்ணா, நீ பாட்டுக்கு வேகமா போனீங்கன்னா அதுல பிரேக் இல்ல. நீ பாட்டுக்கு தண்ணி லாரியில போய் மோதி பின் டயர் உன் தலையில ஏறி மூளையெல்லாம் செதற என் வண்டிக்கு எந்த விதமான அடிபடாம பூ மாதிரி கிடக்க நான் அதை போய் எடுத்து உன் பாடியெல்லாம் சேர்த்து கட்டிக்கிட்டு அப்படியே போய் போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு அப்படியே கலாப்பட சுடுகாட்டுல எரிஞ்சுட்டு அப்படியே ஒரு சின்ன ரசீது கொடுப்பாங்களே அதை வாங்கிக்கிட்டு நான் அலையணுமா? அட கரும முடிச்ச கபோதி பல. நான் என்னடா கேட்டேன்? வண்டி தானே கேட்டேன். பால் லாரி, தண்ணி லாரி, மண்டை செதறி, மூளை செதறி, போஸ்ட்மார்ட்டம், கண்ணம்மாப்பேட்டையில எரிச்ச ரசீது வரையும் போயிட்டியடா. அப்படி ஒரு வண்டியில போறதுக்கு நான் என்ன மானம் கட்டவனடா? ஈனப்பிறவி பயல. ஓ வண்டியில போறதுக்கு பொய்யால அண்ணன் பம்பரமா கர 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 கர. சின்ன வயசுல அழுகிட்டு இருப்பான். குற்றத்தில் விடாமா நீலாம் மனுஷனால நீ ஏல, எனக்கு எங்க அப்பா எப்படி வாழ்ந்தாரு தெரியுமா உனக்கு? அவர் சாகும்போது என் 2 கையும் பிடிச்சி, மகனே நான் செத்ததுக்கு அப்புறம் என் அரிசியை கொண்டு போய் கன்னியாகுமரி கடலை கொண்டு கரண்டு சொன்னாரு. இப்படி கீழே தள்ளி போட்டு 4 பேர் மிதிப்படியா பண்ணி விட்டாடா. ஏன்னா எங்க அப்பா கீழே போட்டு மிதிக்கிட்டு எங்க மாமனார் எப்படி வாழ்ந்தவரு, அவரை போய் நடு ரோட்ல போட்டு இப்படி உழைச்சோடா பாவி. அண்ணே வண்டி வேணுமா வேண்டாமா? டிக்கெட் கிடைக்கல அது இதெல்லாம் சொல்லி என்ன எதுவும் சொல்லக்கூடாது. இங்க ரூம் எல்லாம் புக் பண்ணியாச்சுப்பா. ப்ளீஸ் நீங்க எல்லாம் வந்துருங்க. ஓகே. அது புடவை எல்லாம் இங்க காஞ்சிபுரத்திலே சொல்லியாச்சு. இங்க எல்லாம் ஐ வில் கால் யூ பேக்மா ப்ளீஸ். ஓகே அங்கிள், இந்த இன்விடேஷன் ப்ரூஃப் வந்திருக்கு. அதை நீங்க கொஞ்சம் பார்த்துட்டீங்கன்னா. என்ன அங்கிள் ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க? என்னாச்சு? என்ன கல்யாண டென்ஷனா? அது இல்லப்பா, அடுத்த வாரம் பிரைம் மினிஸ்டர் இங்க வர்றாரு. 5 டெரரிஸ்ட் சிட்டிக்குள்ளார வந்துட்டதா இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. இன்னும் யாருக்கும் பத்திரிக்கை கூட வைக்கல. இந்த நேரத்துல எனக்கு இந்த டென்ஷன் வேற. என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. டோன்ட் வெரி அங்கிள், கல்யாணத்தை பத்தி நீங்க கவலையப்படாதீங்க. இதை பாருங்க, நீங்க யாராருக்கு பத்திரிக்கை வைக்கணுங்கிற லிஸ்ட் எங்கிட்ட கொடுங்க, நான் பாத்துக்கிறேன். நாளைக்கு கல்யாண மண்டபத்துல வந்து இவர்தான் மாப்பிள்ளன்னு வரவங்க எல்லாம் என்ன அறிமுகப்படுத்தி வைக்கிறத விட மாப்பிள்ளையே போய் நேர்ல பத்திரிக்கை கொடுத்தா நாளைக்கு கல்யாண மண்டபமே களை கட்டும்ல. ஐயோ இதை பாருங்க, நான் வந்த வேலையை மறந்துட்டேன். இந்தாங்க இன்விடேஷன் ப்ரூஃப் பாருங்க. பத்திரிக்கை நல்லா இருக்கா? முகூர்த்த நாளைக்கு ஆசீர்வாதம் பண்றதுக்கு மட்டும் நீங்க வந்தா போதும். அதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் வேலையெல்லாம் நீங்க பாருங்க, கல்யாண வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். என்னையா இந்த நேரத்துல போன்? ஏற்கனவே எனக்கு மனசு சரியில்லை. ஆடிட்டர் கிட்ட பேசி என்ன பண்ணணும் பண்ணிக்கங்க. தயவு பண்ணி என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க சார். போன் வச்சிருங்க. நான் ஆபீஸ்க்கு வரல 2 நாள். தட்ஸ் ஆல் ப்ளீஸ். ஆண்டி 2 பேருக்கும் நிறைய சாப்பாடு போடுங்க. சாப்பிட்டுட்டு மேல பெட்ரூம்ல போய் குப்புறப்படுத்து ஏசியை போட்டு நல்லா தூங்க சொல்லுங்க. ஏன்னா இவர் காதலிச்ச எங்க அக்காவை இன்னொருத்தன் தள்ளிட்டு போக போறானே, அத பத்தி எல்லாம் இவருக்கு கவலை கிடையாது. நீங்க சாப்பாடு போடுங்க ஆண்டி. எங்க அக்கா முகத்துல சிரிப்பை மட்டும்தான் நான் பார்த்திருக்கேன். அழ வச்சிடாதீங்க. கல்யாணம்னு ஒண்ணு நடந்தாலும் சரி, மாமன்னு ஒருத்தர் எங்க வீட்டுக்கு வந்தாலும் சரி, அது உங்க புள்ள ஜீவாவா மட்டும்தான் இருக்கணும். என்ன அங்கிள் இந்த நேரத்துல? பதட்டப்படாத.
பெரிய உருவம் ஏணி ஏறி வந்திருக்கேன். கொஞ்சம் மூச்சு வாங்குது, அவ்வளோதான். அது ஒன்றும் இல்லைம்மா, உனக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு உன் மாமனோடன்னு கேள்விப்பட்டேன். அதனால நீயும் கொஞ்சம் டென்ஷனில் இருப்ப. கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதே முகூர்த்தத்துக்கு உனக்கு நிச்சயமா கல்யாணம் நடக்கும். ஆனா உன் மாமனோட இல்லை, நீ ஆசைப்பட்ட என் பையன் ஜீவாவோட. புரியுதா? ஊரெல்லாம் ஓடி ஓடி எல்லாருக்கும் பத்திரிக்கை வச்சுட்டேன். என் வீட்டுக்கு வரும் மகாலட்சுமிக்கு நான் ஏனியாவது ஏறி வந்து பத்திரிக்கை வைக்கலன்னு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லையா? அதனாலதான் திருட்டுத்தனமா மேல ஏறி வந்துட்டேன். இது என் மகனோட கல்யாண பத்திரிக்கை. நீ இதுக்கு வரணும். விருந்தாளியா இல்ல, மகாலட்சுமியா மருமகளா வரணும். ஓகே, நீ ஒன்னும் கவலைப்படாதே. I will take care of all the things. God bless you. என்ன அங்கிள், அவங்க ஃபிக்ஸ் பண்ணிருக்கிற அதே முகூர்த்தத்துல அதே மண்டபத்துல நீங்களும் ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்க? ஆமா, அதே மண்டபத்துல அவங்க இன்வைட் பண்ண விருந்தாளிகள் முன்னால இந்த கல்யாணம் நிச்சயம் நடக்கும். ஆனா மாப்பிள்ளை விக்ரம் இல்ல, நம்ம ஜீவா. இந்த கல்யாணத்துக்காக எங்க சொத்தியே எழுந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு வேணா செலவு பண்றதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். என் பிள்ளையோட சந்தோஷம் தான் எங்களுக்கு முக்கியம். எஸ், அவன் தான் முக்கியம். அங்கிள், முகூர்த்த டேட் வேற பக்கத்துலயே இருக்கு. வேணா பிரியாவை நம்ம கடத்திடலாமா? நிச்சயமா. ஆனா அவளை கடத்தினதுக்கு அப்புறம் பிரியாவையும் ஜீவாவையும் எந்த ஹோட்டலையும் வைக்க முடியாது. ஹோட்டல் மட்டுமில்ல, எந்த ஃப்ரெண்ட்ஸ் வீட்லயும் மறைமுகமான எந்த இடத்துலையும் அவங்கள வைக்க கூடாது. என்ன, பிரியாவோட அப்பா ஒரு இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர். சென்ட்ரல்லையும் ஸ்டேட்லையும் அவருக்கு இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸை வச்சு அந்த இடத்த ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவார். ஸோ எல்லா வசதிகளும் இருக்கிற 2 கேரவான்ல ஜீவாவையும் பிரியாவையும் வைக்கணும். முகூர்த்த நேரம் நெருங்குற வரைக்கும் சிட்டிலேயே அவங்க சுற்றிக்கிட்டு இருக்கணும். நீங்க எல்லாம் உங்க வீட்டுக்கு போறீங்க. ஆனா ஒன் கண்டிஷன், எந்த சிச்சுவேஷன்லையும் எந்த சூழ்நிலையிலையும் இந்த பிளான் வேற யாருக்குமே தெரியக்கூடாது. ஓகே? ஓகே. சரி அங்கிள், பிரியாவை எப்படி கடத்த போறோம்? என்னமோ பிஎம் கடத்துற மாதிரி பிளான் பண்றீங்களே அங்கிள். இதெல்லாம் சிம்பிள் மேட்டர். என் மாமனுக்கு சுத்தமா சாமினாலே பிடிக்காது. ஆனா எங்க அக்கா எல்லா ஃப்ரைடேவுக்கும் கோயிலுக்கு போவாங்க. எங்க அக்கா கிளம்புனா சந்தேகப்பட்டு என் மாமனும் பாடி கார்டு மாதிரி பின்னாடியே போவான். அவனை சுட்டு போட்டாலும் அவன் கோயிலுக்குள்ள போக மாட்டான். நான் தான் எங்க அக்கா கூட உள்ள போகணும். அப்புறம் வெயிட் அண்ட் see. என்ன அங்கிள், நீங்க கோயிலுக்குள்ள வரல? டேய், என்னைக்கு எனக்கும் உங்க அக்காளுக்கும் கல்யாணம் நடக்குதோ அன்னைக்கு வைக்கிறேன் அந்த கோயில்ல அர்ச்சனை. போடா போடா. அக்கா, கல்யாணத்துக்கு முன்னாடி நீ முருகனை பார்க்க போறது இதான் கடைசி தடவை. ஏன்னா நாங்க இன்னைக்கு உன்னை கடத்த போறோமே. என்ன மாப்பிள, உங்களை நம்பி தானே என் பொண்ணு உங்க கூட அனுப்பிச்சேன். நீங்களும் கோயிலுக்குள்ளார போயிருந்தா யாராச்சும் கடத்திருப்பாங்களா? இல்லனால எனக்கு டென்ஷன். இது வேறயா?